நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். ரோடு மார்க்கெட்லயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினது நம்ம மாறன் கார் சொல்லலாம். இந்த தடவை அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் நிறைய இருக்கு ப்ரோ. டாடா ஏஸ் எந்த வண்டிக்குமே நீங்க முன்பணமே கொடுக்க வேண்டாம், 0 டவுன் பேமெண்ட்ல வண்டியை கொடுத்துருவாங்க. லோ மார்ஜின் ஹை கவுண்ட், அதான் நம்மளோட பிசினஸ். லோடு மார்க்கெட்லயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினது நம்ம மாறன் கார் சொல்லலாம். அம்பத்தூர்ல வந்து அமர்ந்திருக்கு. மாறன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஏற்கனவே இந்த ஒரு 6 மாசம் இன்ஜின் வாரண்டி, அதாவது பழைய வண்டிக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்கறதுல நீங்க பண்ணது வந்து ஒரு புரட்சி மாதிரி தான் சொல்லலாம் ப்ரோ. தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் வாரண்டியோட, அதுவும் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு நம்ம கொடுத்து மார்க்கெட்லயே ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திட்டோம். இது ஏன், எதனால இது வந்து நம்ம கொடுத்தோம்? ஆக்சுவலா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறவங்க எதுக்காக செகண்ட் ஹேண்டுக்கு வராங்கன்னா, புது வண்டியை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புது வண்டியை ஹை பட்ஜெட் கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க. நெக்ஸ்ட் புது வண்டி எடுத்து நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து பாடி கட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா புது வண்டிக்கும் ஹை காஸ்டா அஃபோர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதோட பாடி பில்டு காஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 60,000 பெயிண்டிங்கோட சேர்த்து கண்டிப்பா வரும். இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாது. இது எல்லாமே ரெடி கண்டிஷன், ரெடி டு மேக் மணி. அந்த கண்டிஷன்ல வண்டி இருந்தா பெஸ்டா இருக்கும், நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றவங்க தான் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வருவாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வண்டி ஓடின வண்டி எடுக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். எதனால அந்த வண்டியை வித்தாங்க, அவங்க வண்டியில பிரச்சனை இருக்குன்னு வித்தாங்களா, இல்ல வண்டி லோன் கட்ட முடியாது, இது மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கும். இது மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே மாறன் கார்ஸ்ல எடுக்கிற வண்டிக்கு கூடாது. நீங்க வண்டி எடுங்க, உங்களோட வண்டிக்கு 6 மாசத்துக்கு நான் இன்ஜினுக்கு வாரண்டி கொடுக்குறேன். தைரியமா நீங்க கண்ணை மூடிட்டு ஓட்டுங்க, வண்டி ஓட்டி இஎம்ஐ கட்டி சம்பாதிங்க, அடுத்தடுத்து வண்டி வாங்குங்க. நம்மளோட பொருள் தரமா இருந்தா 4 பேருக்கு நீங்க ரெஃபர் பண்ணுங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, அது உங்க க்ரோ பார்த்தா இருந்தாலே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ கூப்பிட்டு அதுக்கடுத்து நமக்கு ஒரு 4 மாசம் கழிச்சா வீடியோக்கே கூப்பிட்டுருக்காங்க. இல்ல வண்டி எல்லாம் செல் பண்ணிட்டு இருந்துட்டு இதுதான் ஒரு ரீசன் நினைக்கிறேன். வண்டி வந்து அடுத்தடுத்து ஸ்டாக் எடுத்துட்டு வந்து வீடியோ போடலாம் நீட்டு வரும்போது பார்த்தா அடுத்து ஸ்டாக் காலி ஆயிடுது. கண்டிப்பா நீங்க குடிக்க தரம், அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆக்சுவலா சேல் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து இன்னொரு நல்ல விஷயத்த நம்ம கொடுக்குறோம் போது கண்டிப்பா பெஸ்டா எல்லாருமே நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி மக்களும் கண்டிப்பா அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி நம்ம மாறன் காசு எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பா ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தா போதும். நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களோ இல்ல ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கீங்களோ அது முக்கியமே தேவையே கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிவில் கண்டிப்பா முக்கியம். சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா போதும். டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி வேணும். பேட்ச் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 4 வீலர் லைசன்ஸ் நச்சும் கண்டிப்பா இருந்தா போதும். நான் இந்த டைம் அப்டேட்ல என்ன வண்டிலாம் எடுத்திருக்கோம்? இந்த தடவை அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் நிறைய இருக்கு ப்ரோ. பெரிய வண்டியோட புலரோ தோஸ்தை விட டாடா ஏஸ் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம். காரணம் என்னன்னா, டாடா ஏஸ் இப்போ நிறைய கேட்குறாங்க, நிறைய வாண்டட் இருக்கு, அதனால டாடா ஏஸ் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எல்சிவி செக்மெண்ட் அண்ட் எல்பிடி செக்மெண்ட்லயும் புதுசா இருக்கும் நம்ம. ஆமா கண்டிப்பா. அப்ப அதை ஒரு பார்ட்ல அடக்க முடியாது. கண்டிப்பா மாறன் கார்ஸ்னா எப்படியும் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுருவோம். இந்த டைம் வந்து இந்த வண்டியெல்லாம் தனியா பாத்துருவோம். சரிங்க ப்ரோ. அடுத்து ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம தனியா பாத்துடலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறனா, ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பெஸ்டா கொடுக்கணும் ரேட் சொல்லுங்க. கண்டிப்பாண்ணா 2023 மாடல் கண்டெய்னர் டைப். உங்களுக்கே தெரியும், இது வின்டர் சீசனு, ரெய்னி சீசன் டைம்ல வந்து கண்டெய்னர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா நம்ம ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி தான் இருக்கு கண்டெய்னர். கோல்டு தங்கம். ஆமா, டாடா ஏஸ் கோல்டு 2023 கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். கண்டெய்னர் டைப் பாடி, பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷீட். உள்ள வந்து டைமண்ட் ஷீட் போட்டிருக்கோம். டைமண்ட் ஷீட். ஆமா, பிளாட்ஃபார்ம் எல்லாமே டைமண்ட் ஷீட். வண்டி தெளிவா இருக்கும். 4 டயருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஃபுல் பாயிண்டோட இருக்கு வண்டி. வந்து இந்த வண்டி இவ்வளவு தெளிவா இருக்கு, ரேட் என்ன அதிகமா சொல்லுவீங்களா நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஷாக்கிங் நம்ம கொடுக்க போறோம். சொல்லுங்க ப்ரோ பிரைஸ். லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 530 அந்த ரேஞ்ச் போட்டுட்டு இருந்தோம். ஆமா, நீங்க வேற ஃபர்ஸ்ட் வண்டி பெஸ்டா கொடுங்கன்றீங்க. 5யும் ஓடிச்சு 490 சொல்றேன். உண்மையாலும் கொடுத்துடலாம். உண்மையால 490 சொல்றேன், அதையும் உடச்சு கொடுத்துடலாம் பெஸ்டா. லோன் எவ்வளவு கிடைக்கும்? லோன் ஃபுல்லாவே கிடைக்கும். ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். லோன் வாங்கி கொடுத்துடலாம். 1 ரூபா கூட தேவையில்லை. 1 ரூபா கூட தேவை கிடையாது. அடுத்து பாக்குற வண்டி, ஆமாண்ணா, அடுத்து வந்து நம்ம ஒரு பெட்ரோல் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம்.
டாடா ஏஸ் கோல்டு 2023 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இன்ஜின் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்டான வண்டின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனிக்கு ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி, ஓட்டுறதுக்கு சிட்டி உள்ள ஓட்டுறதுக்கு லைட் வெயிட் போட்டு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் சூப்பரா இருக்கும். ஏன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல வண்டி எடுத்துட்டு போயிடலாம். கண்டிப்பா 23 டீசலுக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா இது கம்மியாவே இருக்கும். அது சேனல்லாம் நல்லா ஹைட் ஏத்தி அடிச்சிருக்காங்க. டயர்லாம் நல்லா ஜம்முன்னு போட்டுருதியா எப்படியாவது? டயர் வந்து இது வண்டியிலே வந்ததுதான். வண்டி அதிகமா ஓடாதனால அப்படியே அதே டயர் நல்லா இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இது வண்டிக்கு கேக்குற விலை ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கும் ஃபுல் ஃபைனான்ஸ். விலை வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 ரூபாய் நம்ம கேக்குறோம். நெகோஷியபிள் தான் கம்பெனி கொடுத்துலாம். எல்லாமே கம்மியா தான் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கம்மியா கொடுக்குறோம், செஞ்சிருவோம் கண்டிப்பா. நிறைய பேர் டிஏ இன்ஜின் பொலேரோ கேட்பீங்க. அதுவும் பொலேரோ பிக்கப் ரெடியா இருக்கு. நம்ம மாறன் காசுல அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா. 2018 மாடல் மேக்ஸி ட்ரக் பிளஸ். ஆமா, 2 வருஷம் எப்சி, 10 மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 4 டயருமே வந்து பாத்தீங்கன்னா புதுசு வாழகால போட்டிருக்கு. ஆமா, ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு, புது டயர் போட்டு ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ், தொட்டி எல்லாம் பண்ணிருக்கு. தொட்டி எல்லாமே பக்காவா இருக்கும். நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு இந்த சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே பேலன்ஸ் கிடையாது. ஆமா, கிளட்ச் பிளேட் புதுசு மாத்திருக்கு, ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு, பிரேக் ஒர்க் பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணி பக்காவா இருக்கு. இது எல்லாமே மேக்ஸிமம் வீடியோலயே சொல்றது நீங்களா தான் இருப்பீங்க நினைக்கிறேன். இது பார்த்தாச்சு, இது பார்க்கணும் அப்படிங்கறது எதுவுமே பார்க்கணும்ன்ற மாதிரி எதுவுமே இல்ல. அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் வரைக்கும் கிடைக்கும்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு, சென்னையில இருக்கவங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ். அவுட்டர்ல இருக்கவங்களுக்கு, சென்னை அவுட்டர்ல தமிழ்நாட்டுல வேற எங்க இருந்தாலும் ஒரு 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க, பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளவு கேக்குறோம்? இந்த வண்டி நம்ம கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா 5,60,000 ரூபாய் தான் கேக்குறோம். 5,60,000 தான் சொல்றோம். 5,60,000 தான் சொல்றோம். 18 மாடலுக்கு. ஆமா, மிஸ் பண்ணிடாதீங்க. நேர்ல வந்தா இதுல நெகோஷியபிள் இருக்கு, கண்டிப்பா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நான் டாடா ஏஸ் எடுக்க போறேன்பா, என் கையில பணம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சூப்பர் சாய்ஸ். ஏன் சொல்றேன்னா, எந்த வண்டிக்குமே டாடா ஏஸ் எந்த வண்டிக்குமே நீங்க முன்பணமே கொடுக்க வேண்டாம். 0 டவுன் பேமெண்ட்ல வண்டியை கொடுத்துருவாங்க மாறன் கார்ஸ்ல. நம்ம அம்பத்தூர்ல அமைந்திருக்க மாறன் கார்ஸ்ல. மாறன்னா வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. ஆனா 2023 மாடல் கோல்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எப்சி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. சூப்பர். இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் அக்டோபர் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. ஓகே. இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம மாறன் கார்ஸ்ல நீங்க எடுக்கிற வண்டிக்கு நீங்க கவலையே பட தேவையில்ல. 6 மாசம் இன்ஜின் வாரண்டி இருக்கு. சூப்பர். ஆமா, டயர் கண்டிஷன் 4மே கம்பெனி டயர் தான், பக்காவா இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாம். சென்னைக்குள்ள இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபர் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அதுவும் இல்லாம சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் 2 டேஸ்ல டெலிவரி கொடுத்துடலாம். 2 டேஸ்ல கொடுத்துடலாம் ஃபைனான்ஸ் முடிச்சு. இந்த வண்டிக்கு விலை என்னன்னா சொல்றோம். ஆனா 490 நம்ம கேக்குறோம்னா நேர்ல வந்தீங்கன்னா அதுவும் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். நெகோஷியேட் பண்ணி ஃபைனான்ஸ் போட்டு கையில கொடுத்துடலாம். ஆமா, கண்டிப்பா. அடுத்து இந்த டாடா ஏசி ஏன் நான் வாங்கணும்? டாடா ஏசி வாங்கினா எவ்வளவுனே சம்பாதிக்கலாம் மேக்ஸிமம். ஆனா எந்த தொழில் பண்ணாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அது மாதிரி லீடு கிடைக்கணும், அவங்களுக்கு லீடு கிடைக்கணும். அவங்க அது வந்து ஒரு கவனத்தோட உழைக்கணும் அந்த தொழில. ஆனா உழைச்சா கண்டிப்பா ஒரு நாளைக்கு கையில வீட்டுக்கு எடுத்துட்டு போறது 2,000 ரூபாய் எடுத்துட்டு போலாம்னா, நம்ம சிட்டில ஓட்டினா தாராளமா 2,000 ரூபாய். போர்ட்டர்ல ஓட்டுறவங்க எல்லாம் நம்மளோட கஷ்டம் மாதிரி எவிடன்ஸோட இருக்கு. ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. டீசல் போக, வண்டி வாடகை, அதாவது இஎம்ஐக்கு அன்னைக்கு நாளுக்கான இஎம்ஐ எடுத்து வச்சது போக 2,000 ரூபாய் எடுத்துட்டு போறாங்க. இந்த வண்டியோட டீடைல். ஆனா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2024. ஆமா, 24 லேட்டஸ்ட் வண்டி தான். கிலோமீட்டரும் கம்மியா தான் ஓடி இருக்கு. இது வந்து எப்சி வந்து 2026 7வது மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 11 மாசம் கரண்ட்ல இருக்கு. பாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே கட்டினது தான், ஃபுல்லா கலாய் தகடு போட்டு கட்டியிருக்கோம். 4 டயருமே கம்பெனி டயர்ல இருக்கு. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எதுவுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். இதுக்கும் 6 மாசம் இன்ஜின் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ்ல நம்ம கொடுக்குறோம். சூப்பர். இந்த ஃபுல் ஃபைனான்ஸ் சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா லேட்டஸ்ட் வண்டியா இருக்கனால நீங்க துணிஞ்சு ஃபைனான்ஸ் பிளஸ் அந்த 6 மாசம் வாரண்டிங்கிறத கொடுக்குறீங்களா? ஏன் பழைய வண்டி கொடுக்க முடியலான்னு கேட்பாங்க. இல்ல, ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது உண்மைதான். லேட்டஸ்ட் வண்டிக்கு மதிப்பீடு அதிகமா இருக்கும், அதை வச்சு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா வாரண்டின்றது வந்து நம்ம வந்து புது வண்டிக்குன்னு கிடையாது, நம்ம பண்ற எல்லா வண்டிக்குமே கொடுக்குறோம். டாடா ஏஸுக்கு ஏன் நம்ம எல்லா வண்டிக்கும் கொடுக்குறோம்னா, நம்ம எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்த்து அதை ரெடி பண்ணதுனால நமக்கு அந்த வண்டியில ஒரு நம்பிக்கை இருக்கு. திரும்ப அந்த பிரச்சனை வராது. கஸ்டமரும் எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு 6 மாசம் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அதுக்குள்ள அவங்க ஸ்டேபிள் ஆகிட்டு அவங்க அடுத்து அந்த வண்டியில இருந்து ஒரு 6 மாசத்துல ஏதாவது சம்பாரிச்சு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஓவர் கம் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வர ப்ராப்ளம் அதுதான். சில பேருக்கு என்னோட வாழ்க்கைய திருப்பின விஷயம்னா நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி மாறன் அண்ணாவுக்கும் அவங்களுடைய திசையை திருப்பி அவங்களோட பேஷனேட்டிவா இந்த பிசினஸ் பண்ண வச்ச காரணமும் வந்து ஆக்சுவலா அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க பார்த்த பிசினஸ் எல்லாத்தையும் வந்து சொன்னாப்ல. ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த வண்டியே இருக்கு. இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க ப்ரோ. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்ட் 2023 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் 11 மாசம் கரண்ட்ல இருக்கு. வண்டி தொட்டி பாடி எல்லாமே தெளிவா இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து 2 டயர் புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு. பேக்ல வந்து ஆல்ரெடி இருந்த டயர் தான். ஒரு 80% நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாடி புதுசா நம்ம கட்டியிருக்கோம், கலாய் தகடு போட்டு. கலாய் தகடு தான். ஆமா, எல்லாமே கலாய் தகடு போட்டு தான் கட்டுவோம் நம்ம. இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபரோட 6 மந்த் இன்ஜின் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். சூப்பர். பிளஸ் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு பண்ண தேவையில்ல, எல்லாமே பண்ணிருக்கு. ஆல்ரெடி எல்லா சர்வீஸுமே பண்ணிருக்கோம். இப்போ எல்லா வண்டியுமே அப்படிதானா? எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட இருக்க வண்டிக்கு ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் நம்ம கட்டாயம் பண்ணிடுவோம். ஏன்னா வண்டி எடுத்துட்டு போனா வண்டி சம்பாதிக்க தான் போகணுமே தவிர எடுத்த உடனே மெக்கானிக் ஷாப் போக கூடாது. வண்டிக்கு கேட்கிற விலை என்ன கேட்கறோம்? இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 490 தான் நம்ம கேட்கறோம். அதுவும் நெகோஷியபிள்ல பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி பிளஸ் ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபர். அடுத்த லோடு வண்டியில டாடா ஏஸ் கோல்ட் 2022 மாடல். இது எல்லாமே தங்கமா தான் வச்சிருக்கீங்க. கோல்டு பிளஸ். இது 2022 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2027 ஜனவரி மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் கண்டிஷனு. பாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி பாடி மாதிரி இருக்கும். கிராமத்துல ஓடி இருந்த வண்டி தான். வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. நீங்களே வரும்போதே சொன்னீங்க பாத்தீங்களா, என்ன இன்ஜின் நாய்ஸே கேட்கல, பெட்ரோல் வண்டி அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும் வண்டி. இன்ஜின் நல்லா தெளிவா இருக்கு. இதுக்கும் 6 மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கேட்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா 4,30,000 ரூபாய் தான் கேட்கறோம். 2022க்கு வெறும் 430 தான் கேட்கறோம். அதுவும் நெகோஷியபிள் தான், பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். சென்னை இன்னொரு டாக் என்ன போயிட்டு இருக்குன்னா, சென்னை வண்டினா இங்கனால கம்மியா இருக்கு அப்படிம்பாங்க. இதுக்கு ரீசன் என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. சென்னை வண்டியா இருந்தாலும் சரி, சொல்ல போனா வண்டியோட குவாலிட்டியை பொறுத்து தான். மாடல்னு ஒண்ணு இருந்தாலும் வண்டியோட குவாலிட்டியை பொறுத்து தான் ரேட் வந்து பிக்சட் ஆகும். வண்டி வந்து அதிகமா ஓடி இருந்து டயர் அவுட்டு, பாடி அவுட்டு, இது மாதிரி இருந்தா ரேட் போவாது இல்ல. நம்ம தெளிவா விக்கிறோம், அதுவும் வாரண்டியோட கொடுக்குறோம். பிளஸ் வந்து வெளியூர் கஸ்டமர்கள் வந்து நம்ம சென்னையை நோக்கி வரணும், நம்ம கிட்ட வந்து எடுக்கணும்ன்றதுக்காக ரேட்டும் கம்மியா கொடுக்குறோம். சூப்பர் ப்ரோ. லோ மார்ஜின், ஹை கவுண்ட், அதான் நம்மளோட பிசினஸ். இது டாடா ஏஸ் லைனப்ல கோல்டு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. கோல்டு பிளஸ் பார்த்தாச்சு. ஒரு ஹெச்டி ஒன்னு இருக்கு, அதுவும் ஹெச்டி பிளஸ். ஹெச்டிக்கும் ஹெச்டி பிளஸுக்கு என்ன டிஃபரெண்ட்? நார்மலா ஹெச்டிக்கும் ஹெச்டி பிளஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, 2020க்கு முன்னாடி வரைக்கும் ஹெச்டின்னு ஒரு மாடலு கோல்டை விட கொஞ்சம் ஹார்ஸ் பவர் அதிகமா கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெச்டி பிளஸ் 2020க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஹெச்டி பிளஸ்னு அதே ஹை பர்ஃபார்மன்ஸ், சிசி எல்லாமே அதிகமா கொடுத்து 800 சிசி இன்ஜின்ல 20க்கு முன்னாடி எக்ஸல்னு ஒரு வேரியன்ட் இருந்தது பாத்தீங்களா, 8 அடி தொட்டி. அதையும் இதையும் கொலாப் பண்ணி ஹெச்டி பிளஸ் விட்டாங்க. 8 அடி தொட்டில ஒரு 800 சிசி இன்ஜின், டர்போ சார்ஜ்டு டீசல் இன்ஜின்ல கொடுத்துருக்காங்க. பவர் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். உங்களுக்கு லோடும் வந்து சூப்பரா இருக்கும். டயர் ப்ரொஃபைலும் பாத்தீங்கன்னா அந்த டாடா ஏஸ் கோல்டுக்கோ எக்ஸலுக்கோ இல்ல ஹெச்டிக்கோ இருக்கிற டயர் ப்ரொஃபைலை விட இதுக்கு வந்து பெருசு. டயர் சைஸ் பெருசு, வீல் பேஸ் வந்து பெருசு. லோடு சூப்பரா, நீங்க 1.5 டன் 2 டன் எடுத்தாலும் சூப்பரா இருக்கும். இந்த வண்டியோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2023. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2027 4வது மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி இப்பதான் வந்திருக்கு. இன்னும் நம்ம எந்த வேலையுமே செய்யல, சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துடலாம். சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், தப்புல. ஆனா நான் இந்த வண்டிக்கு என்ன கேட்கறேன்னா, எனக்கு ஆக்சுவலா எனக்கு இது வரைக்கும் எல்லா வீடியோலயுமே வந்து நம்ம நெகோஷியபிள் ரேட் சொல்லியும், ஏன் பிக்ஸ்டு பிரைஸ் எங்களுக்காக கொடுக்க முடியாதா என்ன? கொடுக்கலாமா? இல்ல, யூசுவலா வந்து கஸ்டமர் நம்ம என்னதான் வீடியோல ரேட் சொன்னாலும் இங்க வந்து பேசுவாங்க. இருந்தாலும் நீங்க பிக்ஸ்டு பிரைஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அண்ணனுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பிக்சடா ஒரு ரேட் சொல்றேன். மக்களே தயவு செய்து இந்த ரேட்டுக்கு கீழே என்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு 6 மாசம் இன்ஜின் வாரண்டி, ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ், ஃபுல் ஃபைனான்ஸ் எல்லாமே உங்களுக்காக பண்ணி கொடுத்து அண்ணனுக்காக பிக்சட் ரேட்டும் சொல்றேன். அது கம்மி பண்ணாதீங்க. ஆனா உங்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பிக்சடா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 4,60,000 ரூபாய் கொடுத்துடலாம். 23 மாடல் 460, அதுவும் ஹெச்டி பிளஸ். ஹெச்டிய ஆல்ரெடி ஹெச்டி இன்ஜின் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஃபுல் ஃபைனான்ஸ்ல ஒரு வண்டி டாடா ஏஸ். ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்ட் 2021 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 4 டயருமே கம்பெனி டயர்ல தான் இருக்கு. இன்னமும் பாடி நல்லா தெளிவா இருக்கு. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிருக்கு. 6 மந்த் இன்ஜின் வாரண்டியோட பெஸ்டான ஒரு பிரைஸ்ல, யாருமே கொடுக்க முடியாத ஒரு பிரைஸ்ல கொடுக்க போறோம் இந்த வண்டிக்குமே. இந்த வண்டிக்கும் என்ன வண்டிக்கல, எல்லா வண்டிக்குமே மாரன் கார்ஸ்னாலே அதான் டேக் லைன். டேக் லைன் அதான். சர்வீஸ் பிளஸ் பெஸ்ட்.
ரேட்டும் வந்து வெளியோட அஃபோர்டபுளா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,80,000 ரூபாய் தான் கேக்குறோம். 380 தான் கேக்குறோம். 21 மாடல் 380 தான் கேக்குறோம். வீடியோல ஒண்ணு, நேர்ல வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு. அது மாதிரி இருந்தா பிசினஸ் இது மாதிரி கான்ஸ்டன்டா பண்ண முடியாது இல்ல. கண்டிப்பா கமெண்ட்ல கிழிச்சிருவாங்க. அது கரெக்ட் தான். சூப்பர் ப்ரோ. இதுக்கு கேக்குற விலை 3,80,000 கேக்குறோம். நெகோஷியபிள், அதுலயே லோன் பண்ணி கொடுக்கலாம். அதுலயும் நெகோஷியபிள் பண்ணி பிக்ஸட் பண்ற ரேட்ல ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். கண்டிப்பா. இந்த படா தோஸ்த் வந்து ஏற்கனவே வந்து ஹைட் அதிகமா தான் இருக்கும், உள்ள கார் மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டி உள்ள வரும்போது பாருங்க கேபின் சைடு எப்படி வச்சிருக்காங்கன்னு. கார்ல உள்ள தேர் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. வண்டியோட டீடைல் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து படா தோஸ்த் i3+ டெஃபாயில் இல்லாத வண்டி. டெஃபாயில் கிடையாது இந்த வண்டிக்கு. 2022 மாடலு. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2026 12ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு. அதாவது சாலிடா இன்னும் 1 இயர் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 1 இயர் பண்ணி கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் கண்டிஷன். டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 4 வண்டியுமே கம்பெனி டயர்ல இருந்தது. பேக்ல மட்டும் கஸ்டமர் வாங்கி லோடு ஓட்டுறதுக்காக 2 டயர் புதுசு போட்டிருக்கோம். புது டயர் போட்டிருக்கோம். வாழக்காப்பட்டன் போட்டிருக்கோம். பாடி எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி வண்டி தேர் மாதிரி தான் இருக்கும். உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள வந்து கஸ்டமர் வந்து வண்டி அந்த அளவுக்கு ரசிச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கேமரா எல்லாம் வச்சு கார் மாதிரி வச்சிருந்திருக்காங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்கும். கிலோமீட்டர் ரேட் மாரன் கார்ஸோட பெஸ்ட் பிரைஸ். எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கான ரைட். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வண்டிக்கு 7,70,000 ரூபாய் தான் நம்ம கேக்குறோம். ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்டான பிரைஸ்ல. இதுக்கு இன்ஜின் வாரண்டி, இதுக்கும் இன்ஜின் வாரண்டி நம்மளோட நீங்க கேட்டீங்க, அதுக்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம். 3 மந்த் இன்ஜின் வாரண்டி நம்ம பண்ணி கொடுத்தோம். அதுவும் டெஃபாயில் வராத டைப்பு படா தோஸ்த், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாக்குறதும் டாடா ஏஸ்ல ஒரு கூண்டு. ஆமா ப்ரோ, டாடா ஏஸ்ல BS4ல ஒரே ஒரு கூண்டு இருக்கு. 2018 மாடலு ஏஸ் எக்ஸல் வேரியன்ட். இது அதாவது 8 அடி வரும். 8 அடியில ஒரு கூண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓபன் பாடி ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா இதுக்கு வந்து ஏன் கூண்டு கிடைக்காதுன்னா, ஓபன் பாடி வண்டிக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஓபன் பாடி வாங்கி போட்டுடலாம். ஆனா கூண்டு வண்டிக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கூண்டு வாங்கினா கூட 8 அடியில கூண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கூண்டு எல்லாமே தெளிவா இருக்கும், பிளாட்ஃபார்ம் எல்லாம் தெளிவா இருக்கும். வந்து பாருங்க 2018 மாடலு 3rd ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. எதுவுமே நீங்க மாத்தவே தேவை கிடையாது. அதே மாதிரி டோர் கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டோர் மெத்தட். இது ட்ரிபிள் டோர். ஆமா, நீங்க டபுளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பாருங்க இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லோன் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் ஒரு பிரைஸ். கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,45,000 ரூபாய் கேட்கறோம். 3,45,000 தான் கூண்டு வண்டி. 3,45,000 ரூபாய்க்கு கூண்டு வண்டி 2018 மாடல்ல. இந்த வண்டி நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்க. அதுலயே நெகோஷியபிள் கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு சின்ன நெகோஷியபிளோட பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுங்க. அடுத்து பெரிய பெரிய லோடு ஓட்டுறதுக்கு புல்லிங் பவர் ஜாஸ்தியா, ஏன் ஒரு வண்டியை கெட்டி இழுத்துட்டு வரனாலே இந்த வண்டியை தான் சூஸ் பண்ணுவாங்க. டாடா 207 நிறைய வண்டியில பாத்துருக்கேன். ரெக்கவரி வண்டி எல்லாம் இதான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பவர் இருக்கும். ஏன்னா 3 லிட்டர் ஆஃப் இன்ஜின். அது என்ன வேரியன்ட் இது? இது வந்து டாடா 207 RX வேரியன்ட். இது ஆக்சுவலா ஏன் இதுக்கு இந்த அளவுக்கு பவர்னா வந்து பாத்தீங்கன்னா, டாடா 407க்கும் 207க்கும் ஒரே இன்ஜின். அவ்வளவு பெரிய வண்டிக்கு கொடுக்குற இன்ஜினை இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இது வந்து இந்த அளவுக்கு பவரா, இவ்வளவு லோடு இருக்கக்கூடிய பவரா இருக்கு. சொல்ல போனா இது வந்து பொலேரோ தோஸ்த் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுரும் இந்த வண்டி. அந்த அளவுக்கு ஒரு லோடு இழுக்கிறதுக்கு புல்லிங் பவர் இதான் வந்து அதிகம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2018. இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 7 மாசம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. டயர் எல்லாமே ஒரு 70% நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஓனர் சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் தான். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஜெனரல் சர்வீஸ். லோன் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு கையில வந்து ஒரு 30,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய்க்குள்ள பேஸ்ட் ஆன் சிவில் ஸ்கோர் பொறுத்து கட்டுற மாதிரி வரும். வண்டிக்கு ரேட்டு, இந்த வண்டிக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4,30,000 ரூபாய் கேட்கிறோம். நெகோஷியபிள் தான். 4,30,000 ரூபாய் கேட்கிறோம். வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாரன் கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இப்போ ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கும் போது டாடா ஏசிக்குலாம் மேக்ஸிமம் நீங்க சொன்னீங்க 0 டவுன் பேமெண்ட்ல சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துடலாமா? கண்டிப்பா ப்ரோ, சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ். நீங்க அவங்களுக்கு என்ன இருக்கணும், அவங்களுக்கு என்ன கரெக்டா ஃபுல் ஃபைனான்ஸ்ல வேணும்னா உங்களுக்கு சிவில் மட்டும் கரெக்டா இருந்தா போதும். நீங்க ஓன் ஹவுஸோ இல்ல ரெண்ட் ஹவுஸோ, சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி, வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, மெயின் வந்து உங்களுக்கு சிவில் கரெக்டா இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். வீட்டு கேஸ் பில்லு கண்டிப்பா அந்த நீங்க இருக்கிற வீட்டு அட்ரஸ்ல ஒரு கேஸ் பில் இருக்கணும். இது இருந்தா போதும் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க லோடு வண்டி வாங்கி சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, மாறன் கார்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க இருந்து வந்தாலும் உங்க பெஸ்ட் பிரைஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மூலமா பண்ணியிருக்கோம், அவங்களும் நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்காங்க, பண்ணி கொடுத்துடலாம்ல. கண்டிப்பா ப்ரோ. ஸோ அவங்க சொன்னதை வந்து காப்பாற்றுவாங்க. கண்டிப்பா நேரில் வந்து பாருங்க, வண்டி எல்லாமே அந்த மாதிரி குவாலிட்டியா தான் இருக்கு. நேரில் விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா வந்து வண்டிகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த அப்டேட் ரிவ்யூ அடுத்து நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா ப்ரோ, அடுத்த மாசத்துலயே நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பர். ஹெவி நியூ குட்ஸ் இயர்ல நியூ ஆஃபரோட கண்டிப்பா அடுத்த வீடியோ நியூ இயர்ல போடுறோம். சூப்பர். அதே மாதிரி ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளோட வீடியோ நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஐகார்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.